கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். இதற்கான விளக்கம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பான நண்பரான லாசரு மரிச்சப்ப அவருடைய சகோதரிகளாகிய மரியாலும் மார்த்தாலும் ரொம்ப துக்கத்தோடு அழுதாங்க. அவங்க அழுறத பார்த்த இயேசு கிறிஸ்து அவங்க மேல ரொம்ப இரக்கமும் அனுதாபமும் கொண்டு அவரும் கண்ணீர் விட்டு அழுதாரு. மரிச்சு போன எல்லாரும் எதிர்காலத்துல, அதாவது ஃபியூச்சர்ல உயிர்த்தெழுப்பப்படும் ஒரு உன்னதமான காலத்துக்கு ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை மரணம் அப்படின்ற தூக்கத்துல இருந்து எழுப்பி மீண்டும் உயிரோட கொண்டு வந்தாரு. இதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ராத்திரி வானதூதர்கள் தோன்றி எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்திய அவங்க கொண்டு வந்திருக்கதா சொன்னாங்க. அதனால குழந்தைகளே, நம்முடைய கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் நம்மோட கூட அழுது நம்மளை தேற்றுறதுக்கு ஒரு அன்பான இரட்சகர் நமக்கு இருக்காருன்றத எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. அந்த தேவனுடைய அன்பை முழுசா நம்பி எப்போதும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கலாம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து லூக்கா 19ஆவது அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய துக்கங்கள் எல்லாத்தையும் நீக்கி பெரிய மகிழ்ச்சியை தர தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றத குறிச்சு இன்னைக்கு முழுசா மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.